ஸ்ரீகுருப்யோ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரிகுரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தாவகிம்மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வேதபுரி க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியினுடைய நைருத்தி ஸ்தானமாக விளங்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயம் சேஷாசிரமத்திலிருந்து அடியேன் குருஜி பேசுகின்றேன். இந்த ஸ்தலத்தில் தெய்வ சாநித்தியம் சூக்ஷ்மமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். பசுவினுடைய அங்கத்தில் எல்லா இடத்திலும் பசுவினுடைய சாநித்தியம் இருந்தாலும் பசுவினுடைய மடியிலே பால் சுரப்பதைப் போல இந்த பிரபஞ்சத்தில் தெய்வீக ஆற்றல் எங்கெங்கெல்லாம் நிறைந்திருக்கிறது என்பதையும் அந்த இறை ஆற்றலை பெறுவதற்கு எவ்வாறு நாம் இறையருளை பெற வேண்டும் என்பதற்கும் மகான்கள், சித்தர்கள், யோகிகள் நமக்கு பலவிதமான சூக்ஷ்மங்களை வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுக்கிரகத்தினாலே இந்த இடத்துல கருக காட்டில் இன்னமும் தர்பையானது இருந்துருக்கு. இந்த இடத்திற்கு தர்பை வனம் அப்படின்னு இருந்திருக்கிறதுனாலே மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய சாநித்தியம் இந்த இடத்துல பிரத்யட்சமாக இருக்கிறத பக்த கோடிகள் சிந்தித்து பிரார்த்தித்து வெற்றி பெற்று வருகிறார்கள். இந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுக்கிரகத்தினாலே அவர் கூறிய அனுக்கிரக ரூபமான வாச்சகங்கள் ரீதியாக இங்கே பூஜைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் உத்தரவின்படி இந்த இடத்துல விஜய கணபதி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அவருடைய உத்தரவின்படி விஜய ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகிறோம். இந்த விஜய கணபதிக்கு சங்கடகர சதுர்த்தி தினங்களில் விசேஷமான மூலமந்திர ஹோமங்கள் நடக்கிறது. மகான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வியாழக்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்தில் விசேஷ பூஜைகள் நடக்கிறது. அவருடைய ஜெயந்தி வைபவங்களில் 108 சங்காபிஷேகம் நடக்கிறது. இந்த மகானை பிரார்த்திப்பவர்களுக்கெல்லாம் கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் குரு பார்த்தால் கோடி பாப விமோசனம் என்ற கருத்திற்கு இணங்க குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே வேலை வாய்ப்பு, திருமணம் ரீதியான வெற்றிகள் இவைகளெல்லாம் குருநாதர் அனுக்கிரகம் பண்ணின்றிருக்கார். இந்த ஸ்தலத்தில் குருநாதரை வணங்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு ஹஸ்த நட்சத்திரத்திலேயே குழந்தை பிறப்பதை உணர்ந்து இன்னும் பல பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் பண்ணி வெற்றி பெற்றிருக்கார். சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு விஜய ஆனந்த கோலாகல சொர்ணாகிருஷ்ண பைரவர் என்ற திருநாமத்தில் பிரதிஷ்டை செய்து பிரதி அஷ்டமியில் சுக்லபக்ஷ அஷ்டமி, கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியில் மூல மந்திர ஹோமங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த மூல மந்திர ஹோமங்களில் கலந்துக்கிறவாளுக்கு மனுஷாளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகைகளை பக்தர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீங்குவதற்கும், இன்றைக்கி பொருளாதார ரீதியான பிரச்சனை அப்படின்னா சாதாரண மனிதர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வெற்றி கொள்வதற்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் பிரத்யட்சமாக அனுக்கிரகம் பண்ணின்றிருக்கார். பைரவா என்ற சொல்லிற்கு பயத்தை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக மனுஷாளுடைய வாழ்க்கையில் அவர்களது முன்னேற்றத்தை தடுப்பது பயம், கவலை, சந்தேகம். இந்த பயம், கவலை, சந்தேகம் இந்த மூன்றும் தான் அவளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது.
ஜனனகால ஜாதக ரீதியாக இதுக்கு பஞ்சமஸ்தானம் பாக்யஸ்தானங்கள் ரீதியான கர்மாக்கள் இருந்தாலும் அந்த கர்மாக்களை போக்குவதற்கும் பைரவருடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது கலியுகத்தில் கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சுருக்கு. இந்த சன்னதியில் குருநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பிள்ளை பேறு சித்திக்கிறது. ஜனனகால ஜாதக ரீதியாக பஞ்சமஸ்தானம் பாக்யஸ்தான ஆய்வுகள் ரீதியாக அவர்களுக்கு பிள்ளைப்பேறு ரீதியான தோஷங்கள் நீங்கி பிள்ளைப்பேறு சித்திக்கிறது. சொர்ணாகிருஷ்ண பைரவர் மடியிலேயே அம்பிகையை அமர்த்தின்றிருக்கார். அதனால திருமண தடைகள் நீங்குவதற்கு இவரை தரிசிப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் திருமண தடைகள் நீங்கிறது. இங்கே பூர்ண பல பிரார்த்தனை அப்படிங்கக்கூடிய ஒரு விசேஷமான பிரார்த்தனையை இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அதை நேரடியாக வர்றவாளுக்கு உபதேசம் செஞ்சு அவளும் அந்த பூர்ண பல பிரார்த்தனை மூலமாக அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெற்றுருக்கா. இந்த சன்னதியில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறதுக்கும் அன்னப்பிராசனங்கள் செய்வதற்கும் சுபமான மங்களகரமான வைபவங்கள் நடத்துறதுக்கும் உபநயனங்கள் பண்ணுவதற்கும் அதை போல குழந்தைகளுடைய கல்வியில் அபரிமிதமான வெற்றியை பெறுவதற்கு சரஸ்வதி ஹோமம், வாக்தேவதா ஹோமம், ஹயக்ரீவர் ஹோமம் இவைகளெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. பக்தர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க ஜனனகால ஜாதகங்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு சரியான தீர்வை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளையும் குருநாதர் அமைச்சு கொடுத்துருக்கார். பக்தர்கள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை ஆரோக்கியமான வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தை பெறுவதற்கு உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தலமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவரை நாம் வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில் நாம் எங்கிருந்தாலும் தியானிப்பது, இவருடைய திரு உருவை மனசுக்குள்ள தியானம் பண்ணுறது, வாய்ப்பு கிடைப்பவர்கள் பாண்டிச்சேரிக்கு இவரை தரிசிப்பது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கிறது. இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் அவருக்காகவே ஒரு ஸ்தலத்தை அமைத்து அவருக்காகவே ஒரு இடத்தை அமைத்து உலக அளவில் அவருடைய அனுக்கிரகத்தை நிரூபிச்சுருக்கார். பக்த கோடிகள் இதை சரியான விகிதத்தில் தரிசனம் செய்து உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பணம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கோ. இந்த இடமானது ஒரு வனப்பகுதியில் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலேயும் தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி மாலை நேரத்திலும் தரிசனம் செய்ய முடியும். இதற்கான அர்ச்சகருடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் சொல்லிட்டு வந்தேன்னா உங்களுக்கு காலதாமதம் இல்லாமல் தரிசிக்கலாம். கூடுமான வரை முதல் நாளே தெரிவிக்கிறது நல்லது. ஏன்னா இது காட்டு பகுதியில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் முதல்லையே உங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு தரிசிக்கலாம். தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி நாட்களில் மாலை நேரத்தில் தரிசனம் பண்ணலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவர் அபரிமிதமான அனுக்கிரகத்தை பண்ணின்றிருக்கார். அவருடைய அனுக்கிரகத்தினாலையும் குருநாதருடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தோடையும் இங்கே அபயராகு அனுக்கிரக கேது என்ற ரூபத்தையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணி ராகு கால பூஜைகள் நடந்துட்டுருக்கு. இதை பாரம்பரியமாக குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பூஜைகள் விசேஷமாக நடக்கிறது. லோகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் சுபிட்சத்தை பெற வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாகா சுகினோ பவந்து என்ற சாஸ்திர ரீதியான பிரார்த்தனையோடு அனைவரும் க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.